பேச்சிலையும் தெம்பில்லை, முகத்திலையும் பொலிவில்லை, வாழ்க்கையிலையும் பலம் இல்லை. உண்மைதானே ராஜி? சிவாவும் கண்ணீரோட விளையாட ஆரம்பிச்சுட்டான். அவனை நான் சும்மா போறதில்லை. இது அவருக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு முடிவு தேட வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு யாரும் பரிவு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு அவனுடைய எதிர்காலம் எதுவா இருந்தாலும் ஏத்துக்க சித்தமாயிட்டேன். மனப்பூர்வமாவா? மனைவிங்கிற முறையில் அந்த புனிதமான ஸ்தானத்தையே நீ பறிகொடுக்க நேர்ந்தா புன்சிரிப்போடு அதையும் நான் விட்டு கொடுக்க தயங்க மாட்டேன். ராஜி, இது நலாயினி வாழ்ந்த புராண காலம் இல்ல. திஸ் இஸ் 20th century, 20ஆம் நூற்றாண்டு. நியாயத்துக்கு விரோதமா யாரு தவறு செய்தாலும் தட்டி கேட்கிற காலம் இது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்றதெல்லாம் சுத்த சம்பிரதாயம். இப்ப நான் உன்னை கேட்கிறேன், உன் புருஷன் உன்னை நிராகரிச்சுட்டு இன்னொருத்திய கல்யாணம் செய்துக்கிட்டான், நீ மனப்பூர்வமா சம்மதிப்பியா? அவருடைய சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நீ என்ன பெரிய தியாகம் செய்யறது அபிப்பிராயமா? நீ செய்யற அந்த மகத்தான தியாகத்தினால உன்னுடைய பேர் சரித்திரத்துல பொருளெடுக்களால பொறிக்க போறாங்களா? இல்ல கணவனுடைய சுகத்துக்காகவே வாழ்ந்த உத்தமின்னு கோயில் கட்டி கும்பிட போறாங்களா? தனக்கு துரோகம் செய்யற கணவனுக்காக பரிஞ்சு பேசுற மனைவியை பற்றி கதைகள்ல தான் படிக்க முடியும், ஆனா வாழ்க்கையில சந்திக்க முடியாது. இது முட்டாள்தனம் ராஜி, முட்டாள்தனம். உன்னையே நாசமாய்க்க நீ போடுற அத்திவாரத்துக்கு நான் ஒரு காலம் உடந்தையா இருக்க மாட்டேன். வர்றேன். ஏண்டாலே ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார். கல்யாணம் ஆனாலும் வரிதான் சார். குடும்பம், பெண்டாட்டி இதெல்லாம் ஒரு டைப்பான வரி. நான் கூட அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கல. நீ சொல்றது கரெக்ட் தாங்க. எல்லாருக்குமே சிறப்பான வாழ்க்கை அமையறதில்லை, நிம்மதியான குடும்பம் ஏற்படுறதில்லை, நம்பிக்கையான மனைவி வாய்க்கிறதில்லை. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கே, சந்தோஷத்தை நீங்க விலை கொடுத்து வாங்கலாமே. விலைக்கு என்ன, சந்தோஷத்தை வாடகைக்கு கூட வாங்கலாம். நான் உன் தங்கையை கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்கு என் மனைவி கூட சம்மதம் கொடுத்துட்டான். மனிதத்தன்மையே இல்லாத மிருகங்களுக்கு சில சமயம் தெய்வம் கூட உடந்தையா இருக்கு. சிவா, நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த? அக்கிரமும் பாவமும் நடக்கிற எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நான் தோன்றிக்கொண்டே இருப்பேன். கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்லியிருக்கார். நீ இந்த இடத்தை விட்டு போக முடியுமா முடியாதா? அவங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டே போக முடியுமா முடியாதா? எங்களை போக சொல்ல இங்க யாருக்கு அதிகாரம் இல்லை. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில விஷத்தை கலக்கிறதுக்கும் யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஒரு அவளையினுடைய எதிர்காலத்தை நாசப்படுத்தவும் யாருக்கும் அதிகாரம் இல்லை. ரகு, இது உன்னுடைய குடும்ப விஷயம்னு சொல்ல போற. ஆனா நீ யார் இதுல தலையிடன்னு என்ன நிமிந்து பார்த்து உன்னால கேட்க முடியாது. உனக்கே தெரியுமா சிவா, உன் குடும்பத்துல எந்த அளவுக்கு எனக்கு உரிமை இருக்கு. உரிமை? அதனால வந்த வெனதான இவ்வளவு. ரகு, நீ இந்த இடத்தை விட்டு போகலைன்னா போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். போலீஸ் என்ன, பட்டாளத்தையே கூப்பிடு. அதுக்கெல்லாம் பயந்திருந்தா நான் இங்க வர முடியுமா சிவா? சிவா, ராஜிக்கு நீ துரோகம் செய்யவே முடியாது. அவளை நீ நிம்மதியா வைக்கிற வரைக்கும் ஒன்ன நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். வடிசே, அவளுக்கு நிம்மதியான வாழ்க்கையா? என்னுடைய மனைவிங்கிற பிழைப்புல இருந்து அவளுக்கு விடுதலை கொடுக்க போறேன். சாரி பாய், ஐம் சாரி. அது மட்டும் என்னால முடியாது. ஏன் முடியாது? இதோ பாரு, நான் யார வேணும்னாலும் கல்யாணம் செய்துக்கலாம் அவளே எழுதி கொடுத்திருக்கான். சார், அதை என்கிட்ட கொடு. நீயா குடுக்கறியா இல்ல நான் எடுத்துக்கிட்டுமா?
ஷீலா புறப்படு, உடனே புறப்படு. வேண்டாம் சார், இந்த நேரத்துல ஐயோ வேண்டாங்க. வரமாட்டேன். யாரும் பயப்பட வேணாம், யாரையும் சொல்ல மாட்டேன். ஷீலா என் கூட வரணும். புறப்படு புறப்படு, நாம எல்லாரும் புறப்படலாம். நீ வர வேணாம், நீங்க ஐயோ என்னங்க இந்த சமயத்துல எங்க போறீங்க? பேசாதே, காரை விட்டு நீ இறங்கவே கூடாது. நீயா? 4 பேருக்கு முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்துறதுக்கு உன்னை படிக்க படி வாங்க வந்திருக்கேன். சிவா, உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் எதையும் செய்யல. நியாயத்தை நிலைநிறுத்த சில நடவடிக்கைகள் நான் எடுக்க வேண்டியதா போச்சு. நியாயமா? நியாயம் அத பத்தி பேச உனக்கு நான் கூசல. ரகு, உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ செய்த துரோகத்துக்கு நான் உனக்கு முடிவு கட்ட வந்திருக்கேன். சிவா, நீ இப்ப நல்ல நிலைமையில இல்ல. காலையில சந்திப்போம். ரகு, நாளைக்கு சந்திக்கிறதா? இனிமே இந்த உலகத்துல நீ யாரையுமே சந்திக்க முடியாது. சிவா, தப்ப முடியாது. நெஞ்சில தைரியத்தை நிரப்பிக்கிட்டு வந்திருக்கேன். நான் செய்ய நினைச்சதை செய்தே முடிப்பேன். சிவா, என்ன சுட்டுக் கொள்றதுனால உன்னுடைய வெறி தனியும் நீ நினைக்கிறியா? வெறி தனியும் வேதனை குறையும். எனக்கு இருந்த ஒரே எதிரி தொலைஞ்சாங்கிற திருப்தி ஏற்படும். சிவா, பேசாதே. மூச்சு என்னையோட அடங்கட்டும், உன்னுடைய சரித்திரம் என்னையோட முடியட்டும். நீ செய்த அதிர்ஷ்டம், இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டேன். துப்பாக்கியில குண்டு இல்ல, ஓட மறந்துட்டேன். ஆனா உன்னுடைய உயிர் என்னுடைய கையால தான் போகும். அதுவும் கூடிய சீக்கிரம். தண்டா, நீ எனக்கு செய்த துரோகத்துக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை விட்டதில்லை, ராஜீவ் கூடத்தான். கண்டாரா, நீ ஒரு நம்பிக்கை துரோகி, அவ ஒரு நடத்த கட்டவன். நீ அவளுக்கு கணவனும் மனைவியுமா குடும்ப நடத்துல எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? மறுபடியும் உன்னை நான் சந்திக்கிறேன்.